الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار مهطعين مقنعي رؤوسهم لا يرتد إليه طرفهم وأفئدتهم هواء. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: ما من ذنب أجدر أن يعجل الله لصاحبه العقوبة في الدنيا قبل الآخرة مع ما يدخر له في الآخرة. رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏகனாயின் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றும் உண்டாவதாக. சலாத்தனும் கருணையும் சலாமனும் ஏறேற்றமும் தவறிய வழியில வாழ்ந்து கொண்ட மனிதர்களுக்கு நேரான சீரான சிறப்பான சொர்க்கத்திலே பாதையை காட்டிக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட கண்ணுக்கு இனிமையான எங்கள் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், உயர்ந்தோர்கள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதிலும் என்றும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில நீயத்தோடு உட்கார்ந்திருக்கும் அல்லாஹுவின் அன்பு நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எதையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடப்பதை மாத்திரம் விட்டு விடாமல், எவைகள் நம்மை விலகி நடக்கும்படி விலக்கி இருக்கின்றானோ அவைகள் முற்று முழுதாக விலகி தவிர்ந்து எல்லா சந்தர்ப்பங்களிலையும் படைச்ச ரப்பல் ஆலமீன் அஞ்சி பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நற்கட்டளை என்னும் வசியத்து பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கிறோம், விளங்கி வைத்திருக்கிறோம், நம்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தவறுகள் செய்து, பாவங்கள் செய்து, குற்றங்கள் செய்து இந்த உலகத்தில இருந்து தௌபா இல்லாம மௌத்தாகிட்டா ஆகிரத்துல வைத்து அந்த செய்த குற்றங்களுக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். இது எல்லோரும் நம்பி இருக்கிறோம், விளங்கி இருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பாவங்களை சொன்னாங்க. அந்த பாவம் எம்மால் நிகழ்ந்து, அந்த பாவம் நம்மால் நடந்து அதற்கு நாம் உடனடியாக தௌபா செய்யலண்டா ஆகிரத்துல பேசி மாத்திரமல்ல அதுக்கு தண்டனை. மௌத்தாவதற்கு முன்னால உலகத்துல அதுக்கு தண்டனை அனுபவிச்சுதான் மௌத்தாகணும். உலகத்துல அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது என்பதனால ஆகிரத்தில் அவருக்கு தண்டனை இல்லை என்கிறது இல்லை, ஆகிரத்திலையும் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: மா மின் ذنبின் அஜ்தரு அன் யுஅஜ்ஜில அல்லாஹு லிஸாஹிபி அல்-உகூபத ஃபித் துன்யா قبل الآخرة مع ما يدخره في الآخرة. ரெண்டு விதமான பாவங்கள் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. அந்த பாவம் நிகழ்ந்தா அல்லாஹ் அவருக்குரிய தண்டனை அல்லாஹ் அவசரப்படுத்துவான், அல்லாஹ் அவசரமா கொடுப்பான். ஆகிரத்துல அவருக்கு தண்டனை இருக்கு சொன்னாங்க. மினல் பகி வல் உக்கூப், அநியாயம், அடுத்தது பெற்றோரை நோகடிக்கிறது, இன்னும் ஒரு ரிவாயத்துல கத்தியத்து ரஹம், குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அநியாயம் என்கிறது இது பயங்கரமானது.
இன்னைக்கு நாங்க எங்கட பவரை வச்சு அதை வச்சு இதை வச்சு சர்வ சாதாரண மக்களுக்கு அநியாயம் செஞ்சிடும். இன்னைக்கு நாங்க ஏராளமானவர்கள் இந்த அநியாயத்தால அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம், விளங்குதில்லை. இந்த அநியாயத்தை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ஹதீஸ் குத்ஸி சொல்றான், இன்னி ஹரம்து ظلم على نفسي يا عبادي, என் அடியார்களே நான் என் மீது அநியாயத்தை ஹராமாக்கிட்டேன், நீங்க யாரும் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் செஞ்சு கொள்ள. இந்த அநியாயத்தால இன்னைக்கு அனுபவிக்கிறோம், விளங்குது இல்லை. இந்த அநியாயத்தால் நமக்கு வந்தீங்க எத்தனையோ நல்லா வசதியோட இருந்தவங்க இன்னைக்கு லொஸ்டாயி போயிட்டாங்க. இன்றைக்கு அவர்களால் எழுப்பிக் கொள்ள கூட முடியதில்லை. இந்த நிலைமைக்கு வந்தது சில வேலை அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியருக்கு செஞ்ச அநியாயம் வைக்கலாம். அவர்கிட்ட வேலை செஞ்ச ஊழியருடைய உள்ளத்தை நோகடிச்சதா இருக்கலாம். அந்த நேரத்தில் உள்ளத்தால உள்ள நொந்து கையேந்திரிப்பான், அதுக்கு பிரதிபலம் இப்ப கிடைக்கும். சில வேலை அந்த எங்களுக்கு பவர் ரீச்சு, என்னட்ட வேலை செய்யறவன் யாரு கேட்டு வர போறேன், அதுதான் இவனுக்கு சம்பளம் கொடுக்கறது தானே அப்படி என்று சொல்லி ஏராளமானவங்க தங்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு சாருக்கு மாறா திருப்பி அவன் சொல்ல மாட்டான், பொஸ்ஸே திருப்பி ஒன்று சொல்ல மாட்டான். கேட்கலாம், உமாவிலுக்கு ஏசுற, வாப்பாவிலுக்கு ஏசுறேன், எப்படி எல்லாம் ஏசலுமோ ஏசிடுறேன். அவன் திருப்பி வாயை திறந்து ஏச தேவையில்லை, உள்ள நொந்திருந்தா போதும். நாங்க நினைக்கிறேன் நான் சம்பளம் கொடுக்க, நீங்க சம்பளம் கொடுக்கறது ஏசுறதுக்கு இல்ல, அவன்கிட்ட வாங்குற வேலைக்கு, அவன்கிட்ட வாங்குற வேலைக்கு தான் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, ஏசுறதுக்கு இல்ல. அவன் உள்ளத்தால நொந்து ஏந்திரிப்பான் கைய, அதனுடைய பிரதிபலன் இப்ப கிடைக்குது. எத்தனை பேர் நோயில விழுந்திக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் செய்யறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் சக்சஸ் இல்ல, அங்க கொண்டு போறாங்க இங்க கொண்டு போறாங்க. எல்லாரையும் சொல்ல வரல, எல்லா நோயாளியும் சொல்ல வரல, இவ்வாறும் இருக்கலாம். ஒன்றும் சக்சஸ் இல்ல, உள்நாடு இல்ல, வெளிநாட்டு கொண்டே காட்டினாலும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மருந்தால சுகமாக்கிறாதே. யார நோகடிச்சீங்களோ அவ மன்னிச்சா சுகம் கிடைக்கும். இந்த நோய்க்குரிய மருந்து அவன்டை, இதுக்கு மருந்து சரி வராது, இதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகாது. யார உள்ளத்தால நோகடிச்சீங்களோ, நாவால நோகடிச்சீங்களோ, நாவால நோகடிச்சு உள்ளத்தை உடைச்சீங்களோ, அநியாயம் செஞ்சீங்களோ, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சாபம் பதுவா ரொம்ப பயங்கரமான, ரொம்ப பயங்கரமான, லேஸ் இல்ல, விளையாட்டு இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புறாங்க. யாருக்கு அனுப்புறாங்க? யமனுக்கு. அங்க யாரும் முஸ்தஜாபு தாவா கையேந்தினா துவா கபூல் ஆறவங்களோ இல்லாட்டி முஃமின்களோ முத்தகீங்களோ இருக்கிற இடத்துக்கு அனுப்பல. யமன் அப்ப முஷ்ரிக்கீங்கள் வாழ்ந்தாங்க, யஹூதிகள் இருந்தாங்க, இவங்கள்ட்ட அனுப்புறாங்க தாவத் கொடுக்கறதுக்காக. நீங்க தாவத் கொடுங்க, இஸ்லாத்திப்பு காலைங்க, தொழுகை இவ்வாறெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க முஆத் யா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இத்தகி தஅவத்தல் மظلوم, முஆதே அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய சாபத்தை பயந்துக்கோங்க. ஃபஇன்னஹு லைஸஹு பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அவனுடைய பதுவாவுக்கும் அவனுடைய சாபத்துக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில எந்த திரையும் இல்ல. அந்த ஸ்பாட் கபூல் ஆகும். இன்னும் ஒருவேளை வலவுக்கான காஃபிரா, காஃபிரா இருந்தாலும் சரி, அநியாயம் செய்யலாம், அநியாயம் செய்யலாம். கொஞ்சம் யோசிப்போம் சகோதரர்களே, ஒரு முஸ்லிக்கிங்கிட்ட அனுப்புறாங்க, இவங்களோட நீங்க பதுவாக்கு ஆளாகிறாங்க பயந்துக்கோங்க என்று சொல்றதாக இருந்தா, ராஜ்ய தொழக்கூடியவங்க, அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்க, இவருக்கு ஒண்ணு செய்யலாது, இவருக்கு வழக்காடுறதுக்கு இவருக்கு வசதி கிடையாது, இது சும்மா லேசா நாங்க வெண்டெடுத்துடலாம், உரிமை உங்களுக்கு என்றது அதுக்காகவே அது சொல்ல வரல. உங்களுக்கு எவ்வளவு இது அநியாயம், இதே அநியாயம் விளங்குது. நாங்க இவருக்கு என்ன இருக்கு, இவரால் ஒண்ணு செய்யலாம். அவற்றைக்கு துஆ, அவற்றைக்கு ஒரு துஆ. அதாவது பெரியார் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாத்தம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான்
ஒருவருடைய வெளிரங்கத்தை வச்சு நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. அவருக்கு பவர், அவர்கிட்ட இது அது இதை வச்சு நான் யாருக்கும் பயந்தது கிடையாது. ஆனா நான் யாருக்காவது அநியாயம் என்னால நடந்துட்டா இதுக்கு பயப்படுற மாதிரி நான் யாருக்கும் பயப்படுறது இல்லை. ஏன் தெரியுமா? இவனுக்கு உதவி செய்ய காத்து கண்டிக்கிறது அல்லாஹ். அல்லாஹ்வோட உதவி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து தஅவாத் முஸ்தஜாபாத், 3 துஆக்கள் அந்த ஸ்பாட் அல்லாஹ்ட்ட கபூல். 3 துஆ அந்த ஸ்பாட் அல்லாஹ்ட்ட கபூல். ஆமீன். அதே சொன்னாங்க ஸல்லல்லாஹு மக்லூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துஆ. ஒருத்தனுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், அவன் கையேந்துனா அல்லாஹ் எவ்வாறு தெரியுமா சொல்றான்? இஸ்ஸதி வ ஜலாலி, இஸ்ஸதி வ ஜலாலி லஅன்சுரன்னக வலௌ பாதஹி. நீ பயப்படாத, இந்த கண்ணியத்தின் மீது ஆணையாக, இந்த மகத்துவத்தின் மீது ஆணையாக நான் உனக்கு வெகு சீக்கிரம் உதவி செய்வேன். இந்த உதவி உனக்கு இருக்கு, நீ பயப்படாத. அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வோட உதவிக்கு தகுதியானவன மாறிடுறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை அவன் சிறிதளவா செஞ்சிருப்பான், நாங்க அதுக்கு மேல பெரிய அநியாயக்காரமா அல்லாஹ் மன்னிக்கோடு. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சர்வ சாதாரணமாக இந்த அநியாயங்கள் முதலாளி தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளிக்கு, மனைவி கணவனுக்கு, கணவன் மனைவிக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, அல்லாஹ் மன்னிக்கோடு சகோதரர்களே. அதனாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்து கொள்ள சொன்னாங்க. யாருக்கும் அநியாயம் எங்களுடைய நாவாலையோ எங்களுடைய கருத்தாலேயோ. அதான் உண்மையான முஸ்லிம் யாரு? அல் முஸ்லிம் மன் சலிம அல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி. உண்மையான முஸ்லிம் யாருண்டா அவருடைய நாவாலையோ கருத்தாலேயோ யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டார், எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார். அவர்தான் முஸ்லிம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க யோசிப்போம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வாங்களா? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்வாங்க? நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு அடிமை, அவர்கள் அந்த அடிமையை தன்னோட ஒரு மகனுக்கு கிஃப்டா கொடுக்க நினைச்சாங்க. மகனுக்கு கிஃப்ட் பண்ணி நினைச்சாங்க. என்ன அடிமைங்கிறது அந்த கதை விற்கப்படக்கூடிய ஒரு பொருள். இத பார்த்துட்டு மனைவி சொன்னா, நீங்க இவருக்கு கொடுத்தா மத்த பிள்ளை எல்லாம் கோவப்படுவாங்க, அதனால நீங்க யாருடைய சாட்சி மறுக்கப்பட மாட்டதோ அப்படியாப்பட்ட ஒருத்தரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சியாக்கி இந்த வேலையை செய்யுங்க. இவர் வந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இன்னி நஹது குலாம் லி வலதி, என் மகனுக்கு இந்த அடிமையை நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க நீதமா நடக்கிறத விரும்புறீங்களா? ஆமா. மத்த பிள்ளைகளுக்கு இப்படி கொடுக்கறது உங்கள்கிட்ட இருக்கிற அடிமைகள் இல்ல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, என்ன விட்டுட்டு வேற ஒருத்தனை பார்த்து சாட்சி சொல்ல. நான் ஒரு காலம் இந்த அநியாயத்துக்கு சாட்சி சொல்ல மாட்டேன். பிள்ளைகளுக்கு மத்தியில நீதம் இல்லாம நடக்கிறதும் அநியாயம். ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, இன்னும் ஒரு பிள்ளையோட ஒரு மாதிரி, மூத்த பிள்ளையோட ஒரு மாதிரி, கடைசி பிள்ளையோட ஒரு மாதிரி, பொம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி, ஆம்பளை பிள்ளையோட ஒரு மாதிரி. உயிரோட இருக்க சொல்ல பிரிக்கிறோமா கொடுக்கிறோமா? இதை நீதமா தான் செய்யும். மௌத்தாயிக்கும் குர்ஆன் அழகா பிரிச்சு, குர்ஆன் அனந்தரத்தை எப்படி பிரிக்கணும் குர்ஆன் பிரிச்சு, யாருக்கு எவ்வளவு, யாரு இருந்தா யாருக்கு வரும், யாரு இருந்தா யாருக்கு வராது. உயிரோடு இருக்க சொல்ல நீதமாக பிரிக்கணும். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயம் என்று சொன்னார். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இந்த அநியாயத்துல ஈடுபட்டவர்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது என்கிறத குர்ஆன் அல்லாஹ் ஏராளமான இடங்கள் எல்லாம் பேசுறான். وَتِلْكَ الْقُرَى أَهْلَكْنَاهُمْ لَمَّا ظَلَمُوا وَجَعَلْنَا لِمَهْلِكِهِمْ مَوْعِدًا. அந்த ஊர்வாசிகள் அநியாயம் செய்த பொழுது லம்மா வலமு
அவர்களுடைய அழிவுக்குரிய நாடு நாங்க முடிவு செஞ்சுட்டோம். அநியாயத்துக்கு வார அழிவு, அநியாயத்துக்கு வாரது அவர்கள் அநியாயம் செய்யும் பொழுது நாங்க அவர்களுக்குரிய முடிவு செஞ்சுட்டோம், அவர்களுக்கு அழிவுக்கான நேரத்தை முடிவு செஞ்சுட்டோம். இன்னும் அல்லாஹ் சொல்லும் பொழுது وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا وَهِيَ ظَالِمَةٌ وَهِيَ خَاوِيَةٌ عَلَى عُرُوشِهَا وَبِئْرٍ مُّعَطَّلَةٍ وَقَصْرٍ مَّشِيدٍ. எத்தனையோ ஊர்களை அழிச்சுக்கிறாங்க. وَكَأَيٍّ مِّن قَرْيَةٍ, எத்தனையோ ஊர்களை நாங்க அழிச்சுக்கிறோம். எதனால தெரியுமா? நாங்க அழிச்சது எதனால தெரியுமா? அநியாயக்காரர்களா இருந்தாங்க. அழிச்சதுக்கான ஒரே காரணம் இந்த அநியாயம். அவங்க எப்படி தெரியுமா இருந்தாங்க? பிரமாண்டமான கோட்டைகள்ல, பிரமாண்டமான மாளிகையில இருந்தாங்க. அவரோட முகடுகளை எல்லாம் உடைத்து, வீடுகளை எல்லாம், சுவர்களை எல்லாம் குட்டி சுவர்களாக்கி, அவர்களுடைய கிணறுகளை எல்லாம் பாழடைஞ்ச கிணறுகளாக மாற்றி நாம் அழிச்சோம். அதான் ஏற்கனவே சொன்ன சகோதரர்களே, அநியாயத்துக்கு வார தண்டனைய எங்கட பணத்தால, எங்கட பவரால, எங்கட அதால இதால தடுத்து நிறுத்த இயலாம். ஏழுமாக இருந்தா அவங்க நிறுத்திருப்பாங்க முன்னாள் சமுதாயத்தினர்கள். எந்த ஒன்றாலேயோ அநியாயம் செஞ்சிட்டோமா அதுக்குரிய தண்டனைய எந்த ஒன்றாலையும் நிறுத்தி, அதுக்குரிய தண்டனையை தடுக்கணுமா? தௌபா. ஹுக்கூக்குள்ளால விளையாடி இருந்தார் என்ற காத்தொழுத்துவா கேட்டா சரி, ஹுக்கூக்குள்ள அடியார்களை செஞ்சிருந்தார். அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு 4 தினங்களுக்கு முன்னால சஹாபாக்களை சந்திக்கணும், நான் உடம்படி கொண்டு செய்யணும், உங்களோட எனக்கு பல கிணறுகள் இருந்து தண்ணீர் கொண்டு ஊத்துங்க. அவ்வளவு ஹீட், அவ்வளவு காய்ச்சல் தலதாள். பல கிணறுகள் தண்ணீர் கொண்டு ஊத்தப்பட்டது. பல கிணறுகள் சொன்னது ஒரு கிணறு நெருக்குதல் குளிராக வரும் தண்ணி போதும் போதும் என்று சொல்லு வரையும் தண்ணி ஊத்துனாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல வந்து ஏறினாங்க. ஹமிதல்லாஹு வ அஸ்னா அலைஹி, அல்லாஹ் புகழ்ந்தாங்க, துதித்தாங்க. சொன்னாங்க லஅனல்லாஹு அல்-யஹூத வன்-நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹி மஸாஜிதா. இந்த யஹூதி நஸாராக்களின் சாபம் உண்டாவதாக. அவர்கள் அவர்களுடைய நபிமார்களுடைய கபர்களை வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். லா தத்தகிது கப்ரி வஸ்ரன் யுஅபத், இந்த கபரை வணங்கக்கூடிய வணக்க ஸ்தலமாக யார் எடுத்துக்கொள்ளவானா என்று சொல்லிட்டு சொன்னாங்க. பல விஷயங்கள் பேசிட்டு, நான் யாருக்காவது அடித்திருந்தா இந்த உடம்பிற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்த்துக்கோங்க, அடிங்க. நான் யாருக்காவது தர வேண்டி இருந்தா, ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முன்னுக்கு இருந்தாங்க, சொன்னாங்க இந்த ஃபதுல்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னா. ஏன் தெரியுமா சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லி இருந்தாங்க, மன் கான லி அஹீஹி மظلمة فليتحلل منه اليوم قبل ان لا يكون ديران ولا درهم. யாரும் யாருக்காவது அநியாயம் செஞ்சிருந்தா, இந்த துணியால மோசடி செஞ்சிருந்தா, அநியாயம் செஞ்சிருந்தா, உள்ள நோக நடந்திருந்தா, இன்றைக்கே நீங்க அதுக்கு ஹலால் தேடிக்கோங்க வாப்பா. எதுக்கு முன்னாலேண்டா உங்களோட காசு பணங்களோ, உங்களோட சொத்து செல்வங்களோ, உங்களோட பவர்களோ, உங்களோட பவருக்கு எந்த பவரும் இல்லாம போற அந்த நாள்ல உங்களால ஒண்ணும் செய்ய, அந்த நாள் வாரத்துக்கு முன்னாலே, கியாமத்துக்கு முன்னால எங்கேயே ஹலால் தேடிருங்க, மௌத்துக்கு முன்னால ஹலால் தேடிருங்க. அதான் இந்த ஹதீஸ் சொல்லுங்க. ஹலால் என்ன? பறிச்சிருந்தா கொடுத்துருங்க. காணி பூமியை பறிச்சுக்கிறீங்களா, கொடுத்துருங்க. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, மன் அகத ஷிப்ரன் பிகைரி தீபின், யார் ஒருவர் மற்றவருடைய காணியிலிருந்து ஒரு சான், ஒரு ஏக்கர் 2 ஏக்கர், ஒரு பேஜ் 2 பேஜ் இல்ல, ஒரு சான், யாரு மற்றவன் காணியை சுருட்டி தன்ற பக்கம் எடுத்துக்கோ, வேலி அடிக்காததுக்கு ஒரு சான் அங்கிட்டு வச்சு அடிச்சு விடுவார். யாரு பார்க்க போற? எவ்வளவு பெரிய காணி, கியாமத்துல வந்து நிப்பான்.
அவருடைய கழுத்துல 7 பூமியை வளையமாக்கி கழுத்துல தொங்க விடப்படும். இன்னொரு நெருப்பு வளையமாக்கி தொங்க விடப்படும். காணி களவாண்டு எல்லாம் கியாமத்துல வேறையா விளங்குவாங்க. இவர் காணி களவாண்டு மத்தவனுக்கு அநியாயம் செஞ்சோர். எல்லாம் மன்னிக்கணும் சகோதரர்களே. அவ்வாறு எடுத்திருந்தா அதை கொடுத்துதான் ஹலால் கேட்கும். இல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அங்க என்ன இங்க காணி எடுத்தா கொடுத்தா சரி, ஏசுனா போய் மன்னிச்சுக்கலங்க அவர் மன்னிச்சுட்டாருன்னா சரி, கடன் கொடுக்கணுமா கொடுத்துட்டா சரி, அங்க என்ன செய்யப்படும்? ஸல்லல்லாஹு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்களே, அத்தருணமணில் முஃப்லிஸ் பங்களூர்கார யாருன்னு தெரியுமா? நாம யார் சொல்லலாம் அல்லா தீனால திருகம் யார்கிட்ட காசு பணம் இல்லையோ அவர் தான் பங்களூர்கார். நான் அவங்கள கேட்கிறேன் கியாமத்துடைய நாளத்துல வருவாங்க மலை மாதிரி நோம்பு பிடிச்சு மலை மாதிரி நன்மை, தொழுகைக்கு மேல தொழுது மலை மாதிரி நன்மை, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ், அம்ராக்கு மேல அம்ரா, மாஷா அல்லாஹ் முன்சப் தவறுனது கிடையாது. அமல்கள் கியாமத்துடைய நாளையில கவுண்டிங் இல்ல, நாளைக்கு கவுண்டிங் இல்ல. எத்தனை ஹஜ்ஜி செஞ்சுக்கிறாரு, எத்தனை உம்ரா செஞ்சுக்கிறாரு, எத்தனை லட்சம் சிக்கர் செஞ்சுக்கிறாரு பார்க்கப்பட மாட்டார். நாளைக்கு மறுமையில கியாமத்துடைய நாளையில நாம் நீதமான தராசு நிலுவுவோம். யாருடைய நன்மையுடைய சற்று பாரமாக இருக்குமோ அவர் பொருந்திக் கொண்ட அந்த சொர்க்கத்திலே வாழ்க்கையை பக்கம் செல்வாரே. யாருடைய நன்மையுடைய சற்று பாரம் குறைஞ்சிருமோ அவர் போற இடம் ஹாவியா. ஹாவியாண்டா என்னென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நாருன் ஹாமியா, கொழுந்து விட்டு எறிகிற நெருப்பு நரகம். மீசான்ல நன்மையில தட்டு பாரம் குறைஞ்சிட்டா அவர் போற இடம் நரகம் தான். அங்க வேற சொல்யூஷன் இல்ல. அல்லாஹ் பாதுகாப்பு. மீசான்ல வருவார் ஒருத்தரும், யா அல்லாஹ் லரபனி ஹாதா, இவனுக்கு சும்மா அடிச்சான் யா அல்லாஹ், உம்மா இழுத்து ஏசினான் யா அல்லாஹ், என்ன 4 பேருக்கு முன்னால மானபங்கப்படுத்தினா யா அல்லாஹ். நெருக்கப்படும், அதுல நன்மை தூக்கி அவருக்கு கொடுக்கப்படும், இவர்கிட்ட எடுத்து கொடுக்கப்படும். முறையிட வந்தவர் சில வேளை தொழுத போயிடும். அது ஹதீஸ்ல வரையில என்ன பாவத்துக்கு என்ன அமல கொடுக்கப்படும் விளங்குறதுக்கு சொல்றேன். இன்னும் வார யாழ்லா என்ன ஏமாத்தி வியாபாரம் செஞ்சாரு யாழ்லா, ஒரு சொன்னதை கேட்டு நான் வாங்கிட்டு போனேன் யாழ்லா, அவருக்கு நல்லா தெரியாதா இது மோசம் பண்ணி என்னை நம்ப வச்சு வாங்க வச்சாரு யாழ்லா. இங்க போயிடுவார் கஸ்டமர், எடுத்துட்டு போயிடுவார், சக்சஸ் வியாபாரம் தள்ளி வந்துடும், வாகனம் புதுசாகும், ஒரு வீடு 2 வீடாகும். சில சொல்றேன் நானே தட்டிட்டேன் ஒரு மாதிரி பேசிக்கொள்றேன் தானே, எங்களுக்கே வழங்கியது தானே, உண்மை சொல்லி இருந்தா இல்ல பறக்க. அவர் வருவார் கேமரா, இங்க நாங்க மௌத்து வரை அந்த கஸ்டமரை கண்டிக்க மாட்டோம். சம்டைம் சரியா மீசால வந்து சொல்வார், யாழ்லா ஏமாத்த இந்த சளிய பறிச்சான் யாழ்லா. கொடுத்து நன்மையெல்லாம் பிளட் ஆயிட்டு கொடுக்க ஒன்றும் இல்ல. என்னத்தை கொடுக்க இன்னும் வாராங்க முறையிடக்கூடியவங்க, செஞ்ச அநியாயம் கூட, போட்ட கூத்து கூட, தொழுதது உண்மை, ஏத்திக்காக இருந்தது உண்மை, எல்லாம் செஞ்சது உண்மை. ஆனா இவற்றை இந்த மோசமான பண்புகள் இருந்துச்சு. கொடுக்கிறது ஒன்றும் இல்ல, அது அநியாயத்தை நெருக்கப்படும். அவர்கிட்ட பாவம் இருக்க முறையிட வந்தவர்கிட்ட இதே அளவுக்கு ஏதாவது பாவம், அதை தூக்கி இவருக்கு கொடுக்கப்படும். முதலாவது இவர்கிட்ட வந்தவங்களுக்கு கொடுக்கப்படும், பின்னால வந்தவங்களோட பாவத்துக்கு இவருக்கு கொடுக்கப்படும். சொன்னாங்க சும்மா துரிஹா பின்னார், முகங்கு பிறகு நரகத்தை வீசப்படும். இவனால் லொஸ்தான் எல்லாருடைய நல்லடியார்களே, இதே நிலைமையில மலக்கல் மோத்து எங்களை வாங்க போன்னு கூப்பிட்டா நீங்க எல்லாம் ரெடியா? எங்களை வீட்டு வாசல சந்தூக்க வைக்கும் பொழுதோ எங்களுக்கு சொந்தமான அமலா எங்கள் செய்திக்கு, இல்லாட்டி மத்தவனுக்கு பங்கிட்டு கொடுக்கிற நிலைமையிலையா நாங்க செஞ்ச அமலுடைய நன்மை எல்லாம் இருக்குதுங்கிறத நாங்க உள்ளத்துல கைய வச்சு எங்களோட உள்ளம் பேசும். அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அநியாயம் ரொம்ப பயங்கரமானது. குர்ஆன் அல்லாஹ் இன்னும் ஏராளமான இடங்கள் அதை பத்தி விவரிச்சிருக்கிறான். நேரம் இடம் கொடுக்காது. அதனால நான் ஒவ்வொரு யோசிப்போம், என்னால யாருக்காவது அநியாயம் நடந்திருக்குதா? மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிப்பு கொடுங்க. யாரு மன்னிப்பு கேட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களோ, லஞ்சம் எடுப்போன் கொடுப்போனுக்கு என்ன தண்டனை அந்த தண்டனை சொல்லப்பட்டு,
கொடுக்க இருந்தா கொடுங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி சும்மா மன்னிப்பு கேட்டுட்டு விடையில அவருக்கு கேட்டு வாங்குறதுக்கு ரைட். சரி, உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சுட்டு மௌத்தாயிட்டாங்களா, நீங்க செய்யற ஆக பெரிய சதகா உள்ளத்தால் அவங்கள மன்னிச்சிருங்க. அப்பதான் அவங்க அங்கேயிருந்து ரிலீஸ் ஆகும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், வாழ்க்கையை தந்திருக்கிறான். அல்லாஹ்க்கு விருப்பமான வழியில நாங்க செலவழிப்போம். எங்களால யாருக்கும் இந்த அநியாயம் நடக்கும். நலவு நடக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க யாருக்கு நலவு செய்யாட்டியும் பரவாயில்ல, அநியாயம் நடந்துருக்கூடாது. அதனால யாரும் அப்படி முடிச்சு என்னால் நலவு நடக்க தேவையான சொல்ல வரல. நாங்க ஒரு பக்கத்துக்கு நலவு செய்யறோம், இன்னொரு பக்கத்துக்கு அநியாயம் செய்யறோம், நோகடிக்கிறோம். இதெல்லாம் அநியாயம் சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார். அதனால எல்லாம் தந்திரக்கூடிய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வழியில கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் எனது குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்களோட குடும்பங்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என் தாய்ந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, புற உம்மத்துடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னோட முடிவுகள் நல்லதாக்கி வைப்பாயாக, கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அநியாயம் செய்வதிலிருந்தும் அநியாயம் இழைக்கப்படுவதிலிருந்தும் யா அல்லாஹ் எம்மையும் சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக, புற முஸ்லிம் உம்மாவையும் பாதுகாப்பாயாக, அனைவருடைய முடிவுகள் நல்லதாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் பரீட்சை எழுதுகிறார்கள், யா அல்லாஹ் அவருடைய பரீட்சைகளை நல்ல முறையில் எழுதி நல்ல முறையில் சுத்தி பெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் கடைசி தருவாயில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோட எங்களுடைய உயிர்களை வாங்கி நாளைக்கு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல